Hi friends, welcome to Money Savings Money channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போது நகை விலை பயங்கரமாக ஏறிட்டு இருக்குதுங்க. நேற்று ரேட்டில் நம்ம 1/4 சவரன் நகை எடுத்தால் எவ்வளோ வருது, காயின் வாங்கினா எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வாங்கியிருக்கேன் 1/4 சவரன், அது எவ்வளோ வந்துச்சுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். நேற்றோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 சவரன் 63,520 ரூபா. இன்றைக்கி வந்து கூடியிருக்குங்க ரேட்டு. 2 கிராம் காயின் வந்துட்டு 15,880 ரூபா வருது. கூட 3% ஜிஎஸ்டி, அப்புறம் 3% வேஸ்டேஜ் நார்மலாக எல்லா கடையிலையும் போடுறாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு ஷாப்பில் விசாரித்தப்போ அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா 16,680 ரூபா சொன்னாங்க. ரெண்டாவது கடையில் நான் விசாரிக்கப்போ சொன்னாங்க 16,830 ரூபாங்க. நான் இந்த 2 கடையிலையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக எப்போவுமே நாங்கள் வாங்குகிற கடையில், அதாவது கடையில் அவங்க ஆசாரி நகை செய்வாங்க இல்லைங்களா, நகை ஆசாரி, அந்த அண்ணாக்கிட்ட தான் கேட்டேன். அவங்கக்கிட்ட விசாரிக்கும்போது, ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் எப்போவுமே நகை செய்கிறதுக்கு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கொடுத்து செஞ்சுக்கிட்டுருக்குறோம். அதனால் சரி அவங்கக்கிட்டேயும் கேட்போம், ஏன்னா ஊருக்கு போகிற வேலை இருக்குது, நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது, அப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருவோம். ரேட்டு கம்மியாக இருக்கும்போது அவங்க எடுத்து வச்சுருவாங்க, நாங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை இடையில எடுக்கணுன்னு தாங்க நான் இங்கே போய் லோக்கலில் எடுப்பேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ வந்து அவங்க 2 கிராம் காயினுக்கு வந்து 16,550 ரூபா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கும் 130 ரூபா வித்தியாசம் வருது. இதுக்கும் வந்து ஒரு 300 ரூபா கிட்ட வித்தியாசம் வருதுங்க. அடுத்து இது எப்படி போட்டாங்கன்னா, அந்த அன்னைக்கத்தோட ரேட்டு வந்து 15,880 ரூபா வருதுங்க 2 கிராமுக்கு. ஜிஎஸ்டி 3% எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த 150 ரூபா வந்து அவங்க அந்த சீலு 916 சீல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனோட சார்ஜுன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நம்மக்கிட்ட வந்து சேதாரம், செய்கூலி இந்த மாதிரி கடையில் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. அப்படி பார்த்தாலுமே இது 1% தாங்க வருது. 1% நம்மளுக்கு வந்து இந்த நகைக்கான சேதாரம் அல்லது செய்கூலி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது வந்து வாங்குகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது முன்னாடியே எடுத்திருக்க வேண்டியது தான், சில காரணங்களால் தள்ளி போய் இப்போ எடுக்க வேண்டி இருந்துச்சு. சரி நேற்று குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நேற்றே எடுத்துட்டோம். இந்த ரேட்டு ஓகே தான் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் இந்த ரேட்டு வந்து ஓகேங்க. இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரேட்டில் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ நகை ரேட்டு ஏறிட்டே இருக்கு, நம்ம எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்கன்னா, உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் வந்து குறையிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து மறுநாளே கூட ஏறலாம். நம்ம குறையும் போது இன்னும் குறையுமோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதை விட திரும்ப ஏறிடும். நேற்று குறைஞ்சி இன்றைக்கி ஏறிடுச்சு. அதனால் குறையும் போது நீங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, காசு சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா எடுத்துருங்க. இன்னும் குறையுமான்னு எதிர்பார்த்துட்ருக்குறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், 2 கிராம் எடுத்தால் எவ்வளோ வரும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.